அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். முந்தைய காலத்தில் வாழ்ந்த சமுதாயத்தவர்களைச் சேர்ந்த ஒரு பெண் ஒரு பூனைக்கு துன்பம் கொடுத்த காரணத்தால் மறுமையில் வேதனை செய்யப்பட்டாள். அந்த பூனை பசியால் துடித்து சாகும் வரை அவள் அதை அடைத்து வைத்திருந்த காரணத்தால் நரகத்திற்கு சென்றாள். அந்த பூனையை நீ அடைத்து வைத்திருந்த நிலையில் அதற்கு உணவும் கொடுக்கவில்லை, தாகத்திற்காக தண்ணீரும் புகட்டவில்லை, அல்லது அந்த பூனை தானே அலைந்து திரிந்து தனக்குரிய உணவாகிய புழு பூச்சிகளை உண்பதற்கு அதை அவிழ்த்து விடவும் இல்லை என்று அந்த பெண்ணை நோக்கி அல்லாஹ் கூறினான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2365. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, செல்ல பிராணிகளை வளர்க்க ஆசைப்படக்கூடிய ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில ஒழுக்கங்களை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை செல்ல பிராணிகளை வளர்ப்பது குற்றமல்ல. மாறாக அதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகளை கடைபிடித்து நடக்க வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.